உபாகமத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசேயினிடத்திலே நீ இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் என்ன செய்கிறார்? நீ கையை வைக்கிறதெல்லாம் என்ன செய்து வருகிறார்? ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த வழியா நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில வனாந்தரம் வழியாய் செல்லுகிறோமா, அல்லது நல்ல பூங்காவை போன்ற இதமான சூழ்நிலை வழியாய் கடந்து செல்லுகிறோமா, இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து செல்லுகிறோமா, தேவைகள் நடுவிலே சென்று வருகிறோமா, எந்த வழியாய் போனாலும் அந்த வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அதை மறக்க கூடாது. ஆமென். நம்ம சுகமாய் நாம் கடந்து செல்லுவதையும் அறிவார், சுகவீனத்தின் வழியாய் கடந்து செல்லுவதையும் அவர் அறிவார். நம் பரிபூரணத்தின் வழியாய் கடந்து செல்லுவதையும் அறிவார், தேவைகளின் நடுவிலே கடந்து செல்லுவதையும் அறிவார். பரிசுத்தத்தோடு நாம் நடப்பதையும் அறிவார், அவ்வப்பொழுது பாவம் வந்து ஒட்டி கொள்ளுவதையும் அறிவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்திலே நல்ல ஆவிக்குரிய பாடல்களை பாடுவதையும் அறிவார், மொபைல் போனில் சினிமா ரிங்டோன் வைத்திருக்கிறதையும் அவர் அறிவார். நான் சொல்ல வருகிறது, எல்லாவற்றையும் தேவன் அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நீ நடந்து வருகிறதை அறிந்தார், உன்னோடு கூட இருந்தார். என்ன நடந்து தெரியுமா? நீ பெரிய வனாந்தர வழியாய் நடந்து வந்தாலும் உனக்கு ஒன்று என்ன செய்யவில்லை, உனக்கு ஒன்று என்ன செய்யல, குறைவுபடவில்லை. அல்லேலூயா. உபாகமம் 1:4 இருக்கு பதில். ஒரு பக்கம் பெரிய வனாந்தரம், எதிராளிகள், தேவைகள், சவால்கள், பிரச்சனைகள். ஆனால் இன்னொரு பக்கத்திலே அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்கிற தேவ கிருபை. அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, இனி கால்வலி எனக்கு வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கால்வலி வந்தாலும் கிருபை தாங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, இப்ப அவரை நோக்கி எப்படி கூப்பிட முடியும்? அப்பா, பிதாவேன்னு கூப்பிட முடியும். ஹல்லேலூயா. உபாகமம் 1:31 வாசிங்க. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சுமந்து போல நடந்து வந்த எல்லா வழிகளிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன செய்தாரு? நம்மை சுமக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில தகப்பன்மாரை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை கொஞ்சம் வயசான பிள்ளையாக இருக்கலாம், என்ன 10 வயசு இருக்கலாம், 12 வயசு இருக்கலாம், 13 வயசு இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைக்கு திடீர்னு சுகம் இல்லைன்னு வந்தால் தகப்பன் என்ன செய்திருவான்? தோளில் என்ன செய்திருவான்? தூக்கி போட்டுருவான். உனக்கு 14 வயசு ஆகிட்ட, நீ நடந்து தான் வரணும்னு என்ன செய்யறது கிடையாது. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன செய்ய முடியல, நடக்க முடியல, என் பிள்ளை பலவீனமாக இருக்கு, என் பிள்ளைய நடக்கிறதுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாதுன்னு தோளை தூக்கி போட்டு நல்ல தகப்பன். நான் சொல்றது நல்ல தகப்பன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அவர் உங்களை சுமந்து வந்ததை கண்டீர்கள். வெயில் கூட அவங்க மேல அடிக்க கூடாதுங்கிறதுல கரிசனையா இருந்தார். என் பிள்ளை மேல என்ன பற்றக்கூடாது, வெயில் கூட என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. ராத்திரி என் பிள்ளைங்க இருட்டில் என்ன செய்யக்கூடாது, தடுமாறக்கூடாது. இதை போல ஒரு பெரிய தெய்வம் உண்டா? ஆமென். பகலில மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தி வந்த தெய்வம். அந்த தெய்வத்தையாக்க நம்ம ஆராதிக்கிறோம். அந்த உணர்வு நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க போட்டிருந்த வஸ்திரமும் செருப்பும் என்ன செய்யல, பழமையாகவில்லை. உபாகமம் 29:5 பார்க்கிறோம். வஸ்திரங்கள் என்ன செய்யல, பழையதாய் போகவில்லை. பாதரட்சைகளும் என்ன செய்யவில்லையா, பழையதாய் போகவில்லை. வருஷம் எத்தனை? 40 வருடங்கள். நெகேமியா 9:21 அழகாய் சொல்லுவார். நெகேமியா 9:21, பழமையாய் போகவும் இல்லை, கால்கள் என்ன செய்யல, காலு வீங்காம போனதுக்கு காரணம் அவன் காலில் இருந்த பலன் அல்ல, கால்களை வீங்காமல் இருக்க பண்ணினார். ஆமென். வேற இடமா இருந்த காலு வீங்கி இருக்கும் இந்த 40 வருஷம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த தூரத்தை அவர்கள் கணக்கிட்டு ஒரு ஒரு அளவின்படி சொல்லுகிறார்கள். ஏறத்தாழ தினமும் 8 மணி நேரம் நடந்திருக்காங்க. எவ்வளவு நேரம் நடந்திருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்தது எவ்வளவு தூரம்? 8 மணி நேரம் நடந்த பின்பும் கால்கள் என்ன செய்யவில்லை, வீங்கவில்லை. ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்திலே நடக்கிறார்கள். சமுத்திரத்துக்குள்ள எப்படி நடந்தாங்க? 9:11 நெகேமியா 9:11 என்ன சொல்றாங்க? போதும். கடலின் நடுவாக எப்படி நடந்தாங்க? கடலுக்குள்ள சமுத்திரத்தில் நடக்கிறான். ஏறத்தாழ 8 மணி நேரம் டெய்லி நடக்கிறான். செருப்பு பழசாகலையா, கால் என்ன செய்யலையா, வீங்கலையா. கடலுக்குள்ள நடக்கிறான். ஆனா என்ன செய்யல, கால் என்ன செய்யல, நனையல. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் கடலுக்கு மேல நடக்கவும் வைக்க முடியும், கடலுக்குள்ள கால் நனையாமலும் செய்ய முடியும். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாறை அடிச்சா அங்கிருந்து என்ன வருது? பாறை அடிச்சா என்ன வருது? தண்ணி வருது. வந்த தண்ணி கசப்பா இருந்த உடனே அதை எதை மாத்திட்டாரு? அங்க ஒரு கெமிக்கலும் போடலைங்க, ஒரு கெமிக்கலும் போடல. ஹல்லேலூயா. நம்ம வீடுகளில் ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை மாத்துறதுக்கு பயங்கர டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, அப்படிதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பெரிய தயையினாலே அவர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் செல்வமா என்ன செய்தார்கள்? அப்போ அந்த பெரிய வனாந்தரத்தில் வழிநடத்தி வந்த ஜனத்துக்கு ஒன்றும், எல்லாரும் சொல்லுங்க, வேதத்தில் 1-2 இடங்களில் குறைவுபட்டுச்சு. எங்க நம்ம ஏற்கனவே தியானித்தோம். சொல்லுங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தானே, ஞாபகப்படுத்த தான் செய்கிறேன். கானாவூர் என்ன குறைவுபட்டது? திராட்சரசம் குறைவுபட்டது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு இஸ்ரவேல்ல ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே ரசத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், சேகரிக்க ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என் ஆண்டவர் அங்கு வந்த குறைவை நிறைவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அவருக்கு இருந்த ரசத்தையும் குவாண்டிட்டியை பெருசாக்க முடியும், பச்சை தண்ணியையும் எதுவா மாற்ற முடியும். அழகான ஒரு பாட்டு உள்ள, தண்ணீரை ரசமாக, வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். He is a miracle working God. அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால இந்த 11வது மாதம் ஆரம்பத்தில் எந்தெந்த குடும்பத்தில் என்னென்ன குறைவு இருக்குதோ அந்த குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஒருவேளை பொருளாதார குறைவாக இருக்கலாம், சமாதான குறைவாக இருக்கலாம், அல்லது சரீர சுக குறைவாக இருக்கலாம். என்ன குறைவாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வேலைக்காரனாய் நான் உங்களுக்கு சொல்லட்டும், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. சாரிபாத் விதவின் இடத்துல போயின்னு சொன்னார், எனக்கு ஒரு அடைய கொண்டு வானாரு. ஹல்லேலூயா. அவ இல்லை இல்லை இல்லை, ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு என்ன செய்யறா, பஞ்சபாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்க முடியும் அல்லவா? கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, கொஞ்சம் அப்ப எனக்கு கொண்டு வா. இவன் என்ன சொல்றா, பானையில் ஒரு பிடி மாவு. எவ்வளவு இருக்கு? ஒரு சப்பாத்தி தான் என்ன செய்ய முடியும், ஒரு அடை தான் செய்ய முடியும். ஒரு பிடி மாவு, அப்புறம் என்னது, கொஞ்சம் எண்ணெய், எல்லாம் கொஞ்சம் தாங்க. அல்லேலூயா. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா எத்தனை விறகு பறக்க போகிறேன்? மிஸ்ஸஸ் கஞ்சபிசினின்னு கூட இவங்களுக்கு பேர் வைக்கலாமோ என்னதோ. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது என்னது, ஒரு பிடி மாவு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் போலதான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் ரெண்டு விறகு. அல்லேலூயா. அதை விட ரொம்ப அழகா என்னன்னா, இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், பல்லவத்துக்கு போய் இவ்வளோ அந்த அம்மாவை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? அல்லேலூயா. சாப்பிட்டா உயிரோட வாழ்வாங்க. நீ என்ன சொல்லுங்க, நானும் என் பிள்ளையோ, என் பிள்ளையாவது தப்பி பொழைச்சிக்கிட்டாவது பேசக்கூடாதா? நானும் சாவ போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீ என்ன செய்ய, முதலாவது எனக்கு இவரும் பஞ்சப்பாட்டு தான் பாடுறார். நீ ஒரு மிஸ்ஸஸ் கஞ்ச பிசினின்னு எனக்கு தெரியும், நீ பெருசா ஒன்னும் கொண்டு வராத. எதை கொண்டா, ஒரு சிறிய அடையை, என்ன ஒன்ட்ட இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து என்ன செய்ய, ஒரு சிறிய அடை எனக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன செய்ய. அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவன்தான் தீர்க்கதரிசி, அவன்தான் தேவ மனுஷன். ஹல்லேலூயா. ஏன் எனக்கு கொண்டு வா, தேசத்துல மழை பெய்கிறது வரைக்கும் பானையில மா என்ன செய்யாது, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும், எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். கலசத்துல எண்ணெய் என்ன செய்யாது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வேலைக்காரனாய் நான் உனக்கு சொல்லட்டும், தெய்வத்துக்கு கொடுத்து பாரு, எடுக்க எடுக்க குறையாம வந்துகிட்டு இருக்கும், எடுக்க எடுக்க குறையாம வந்துகிட்டு இருக்கும். கணக்கு பார்த்து கொடுக்கிறியா, அதை தேவன் அங்கீகரிப்பதில்லை. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறார், அவர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு தேவ மனுஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாள், அவன் சம்பவித்தபடியே நடந்தது. ஹல்லேலூயா.
தன்னுடைய வேலைக்காக 2 பேரை அனுப்புகிறார். என் ஆண்டவராய் இயேசு 2 பேரை அனுப்பிட்டு அவங்க ஊழியத்தில் நடந்தவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். இறுதியாக ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். நல்ல வார்த்தையாகும். லூக்கா 22:35. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் ஏதாகிலும் உங்களுக்கு, அவங்க என்ன பதில் சொன்னாங்க? ஆமென், ஹல்லேலூயா. உன்னை அனுப்பினவன் நான் அல்லவா? இஸ்ரவேலை நடத்தின தேவன் நான் அல்லவா? நான் உன்னை அனுப்பும் போது உனக்கு எப்படி குறைவுண்டாகும்? எப்படி குறைவு உண்டாகும்? குறைவா இருந்துச்சாப்பான்னு கேட்கிறார். ஏதாவது ஷார்டேஜ் ஆச்சா? அவங்க என்ன சொன்னாங்க? ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. நான் ஓமானில் வேலை செய்யும்போது ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல் பிகினிங் ஸ்டேஜில் ஒரு பேப்பர் வரும். இந்த பேப்பரில் பிள்ளைங்களுக்கு என்னென்ன புக்ஸ் இருக்குது, என்னென்ன டீச்சிங் மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை நாங்கள் எழுதணும். எழுதிட்டு அதுக்கு மேலேயே ஒரு காலம் இருக்கும். ஒன்றில் என்ன எழுதிருக்கோன்னா ஷார்ட்டேஜ்னு இருக்கும், இன்னொன்று சர்ப்ளஸ்ன்னு இருக்கும். அல்லேலூயா. இப்போது 8வது வகுப்பு பையனுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள புக்ஸு 4 ஷார்ட்டேஜாக இருந்தால் என்னென்னு எழுதணும்? 4ன்னு எழுதணும். அப்படின்னா என்னது? 4 பற்றாக்குறை. 9வது வகுப்பு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 புக்கு கூட இருந்ததுன்னா சர்ப்ளஸில் போய் என்ன எழுதணும்? கூடுதலாக இருக்கிறதுங்கிற இடத்துல என்ன எழுதணும்? ஒவ்வொரு வருஷமும் 15 வருஷமும் எழுதின பேப்பராகும் அது. ஹல்லேலூயா. அதனால தான் மறக்கலை. இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த காலை வேளையிலே தேவ சபையை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஷார்ட்டேஜ்னு இனி எழுதவே கூடாது, பற்றாக்குறைன்னு எழுதவே கூடாது, இல்லைன்னு எழுதவே கூடாது. சர்ப்ளஸ்ங்கிற லிஸ்டில் தான் எழுதிக்கிட்டே இருக்கணும். விசுவாசிக்கிறவங்க கையை தூக்கி ஒரு நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இந்த வார்த்தை விசுவாசிச்சா மட்டும் ஸ்தோத்திரம், வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, சர்ப்ளஸ் லிஸ்டில் போகணும் ஆண்டவரே, ஷார்ட்டேஜ் லிஸ்டில் போகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே குறைவில்லாத நாட்கள், குறைவில்லாத மாதம், குறைவில்லாத வீடா என்னுடைய வீடு மாறட்டும் ஆண்டவரே. குறைவில்லாத சபையாய் மாறட்டும், நிறைவான சபையாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவாய் மாற்றுவார், ஒரு குறைவும் வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு குறைவும் வராது. குறைவு வர காரணம் என்ன? குறைவு வர காரணம் என்ன? 2-3 காரியத்தை மட்டும் வேகமாய் சொல்லி கடந்து செல்லுகிறேன். லூக்கா 15வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான்? அந்த வார்த்தையை மட்டும் பாருங்க. அப்பொழுது அவன், எல்லாரும் சொல்லுங்க, குறைவுபட தொடங்கி. சொல்லுங்க, குறைவுபட தொடங்கி. தகப்பனுடைய ஆசிகள் எல்லாவற்றையும் வாங்கி செல்லுகிறான். துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து போடுகிறான். இப்போ எல்லாம் செலவாயிற்று. தேசத்தில் என்ன உண்டாயிற்று? பயங்கர பஞ்சம். பஞ்சம் உண்டாகிற போது அவனுக்கு என்ன வருகிறது? என்ன வருகிறது? குறைவு வருகிறது. அல்லேலூயா. குறைவு வரும்போது தான் அவனுக்கு புத்தியும் வருகிறது. பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஒருவனும் அதை அவனுக்கு. குறைவு வந்துட்டு இப்ப என்ன இருக்கு? வாட்ஸ் அவைலபிள்? என்னது?
பன்னிக்கு போடக்கூடிய தவிடு. அதை சாப்பிட்டாதான் என்ன செய்யும்? வயிறு. ஆனா அதை கூட ஒருவனும் அவனுக்கு என்ன செய்யல, கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17வது வசனம், புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு நானோ பசியினால் சாகிறேன். நல்ல கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும். முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன் இவனுக்கு குறைவுபட்டது? ஏன் இவனுக்கு பன்றியினுடைய தவிடும் கிடைக்கல? வீட்டை விட்டு, தகப்பனை விட்டு என்ன செய்தான்? வீட்டை விட்டு வெளியே போகலன்னா அந்த பன்னிக்க தவிடத்துங்கிற நிலைமை அவனுக்கு என்ன செய்திருக்காது? எதை விட்டு போனா? எதை விட்டு போனா? புரியுதா நான் சொல்றது? புரியுதா? குறைவு எதனால வந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. அப்பா வீட்டை போயிட்டு போனதுனால என்ன வந்துச்சு? அப்பா வீடு எது தெரியுமா? தேவ சபை. அப்பா வீடு எது தெரியுமா? அப்பா வீடு என்னது? சொல்லுங்க. அப்பா வீடு என்னது? தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. தெய்வ சபையை விட்டு எவன் வெளியே செல்லுகிறானோ அவனுக்கு நிறைவு வராது. எதுதான் வரும்? குறைவு தான் வரும். குறைவு எப்ப வரும்? குறைவு எப்ப வரும்? தெய்வ சபையை விட்டு. இது தகப்பன் வீடாக்கும். ஹல்லேலூயா. நம்ம தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது? தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது? தெய்வ சபையை விட்டு என்ன செய்யக்கூடாது? இது வாழ்க்கை வெற்றியாய் வாழுவதற்கு தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற ஒரு களம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் வெற்றி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வெற்றியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதமாய் வாழ தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இடம் தான் என்னது? என்னது? சபை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் பன்றியினுடைய தவிட்டை தின்க காரணம் என்ன வந்தது? காரணம் என்ன? தகப்பனுடைய வீட்டை விட்டு போனபடினாலே. எக்காரணம் கொண்டு அப்பா வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது? தெய்வ சமூகத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? வாழ்வோ தாழ்வோ, குறைவோ நிறைவோ, சுகமோ சுகவீனமோ, எல்லா சூழ்நிலையிலும் தங்கியிருக்க வேண்டிய இடம் எது? எது? சங்கீதம் 34:9, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. யாருக்கு குறைவில்லையா? அவருக்கு பயந்தா நமக்கு என்ன இருக்காது? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யுமா? நம்ம யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ இந்த வார்த்தை ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. யாரை தேடணும்? யாரை தேடணும்? கர்த்தரை தேடினா ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைபடாது. ஹல்லேலூயா. தெய்வ சபையில இருக்கும்போது, தெய்வ சபையை விட்டு போகாமல் இருக்கும்போது என்ன வராது? ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தில் நமக்கு குறைவுகள் மாறுகிறது. எப்படி தெரியுமா? 1 கொரிந்தியர் 13:10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 13:10. ஹல்லேலூயா. வேகமாய். நிறைவானது வரும்போது போதுமா? நிறைவானது வரும்போது குறைவு மாறணும்னா எது வரணும்? நிறைவை தருகிறவர் வர வேண்டும். ஹல்லேலூயா. நிறைவு என்கிறவர் வர வேண்டும். நிறைவானவர் வாழ்க்கையில வந்துட்டாருன்னா, வீட்டில் வந்துட்டாருன்னா, குடும்பத்தில் வந்துட்டாருன்னா, இருதயத்தில் வந்துட்டாருன்னா என்ன நடக்கும்? குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குறைவு எப்படி நிறைவாகுது தெரியுமா? நம்ம குறைவு எப்படி? நான் உங்களுக்கு சொல்லட்டா, ஒரு ரகசியம் சொல்லட்டா, எப்படி குறைவெல்லாம் நிறைவாய் மாறுது?
பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி நிறைவாக்குவார்? எப்படி? தம்முடைய குறைவு எப்படி நிறைவாகுது? தேவனுடைய ஐஸ்வரியத்தினால. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே மாத்திரமல்ல, இம்மையிலும் நிறைவேற்றுவார். இம்மையில் என்ன செய்வார்? நான் தைரியமா சொல்றேன், அவர் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுங்க. இந்த சபையில் இருக்கிற ஒருவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மையிலே மாத்திரமல்ல, எப்போ? மறுமையில். ரோமர் 11:33 சொல்லுகிறது, தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. பவுல் உணர்ந்துச்சு, தேவனுடைய ஐஸ்வரியம், ஞானம், அறிவு என்பவைகளினுடைய ஆழம். ஆமென். அந்த ஐஸ்வரியத்தை தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கும். அது குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ஞானம் அளவிட முடியாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 2 வசனம் இருக்கு. நான் அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு முறை ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைய என்ன செய்யணும்னு சொல்லும்போது ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லும்போது இதெல்லாம் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு கடைசியில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், மத்தேயு 19:20, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு? இன்னைக்கு நீங்கள் இதை தான் கேட்க போறீங்க, நானும் இதை தான் கேட்க போறேன். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டா? இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு? என்ன அருமையான கேள்வியை அந்த வாலிபன் கேட்டிருக்க. ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறைவு? நம்ம வாலிப பிள்ளை கேட்டால் என்ன நல்லா இருக்கும்? எசப்பா, என்கிட்ட என்ன குறைவு உண்டப்பா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 18:18 ஒரு தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 19:16 யார் எழுதப்பட்டிருக்கிறது? வாலிபன். 18:18 ஒரு தலைவன். அல்லேலூயா. அவனும் நித்திய ஜீவனை பற்றி கேட்கிறான். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். இறுதியில் 18:22 ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மகிட்ட ஏதாவது குறைவு இருக்குதா? நம்மிடத்தில் இருக்கிற குறைவு அவருடைய நிறைவு வெளிப்படுவதற்கு தடையாய் மாறிவிடக்கூடாது. புரியுதா? நான் அதோட தான் முடிக்க விரும்புகிறேன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைவு அவருடைய நிறைவு வெளிப்படுவதற்கு இந்த அவர் நம்மகிட்ட இன்னும் ஒன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டுன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. வாலிபனை போல நம்ம என்ன கேட்கணும்? என்னிடத்துல என்ன குறைவு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன குறைவு இருக்கப்பா? என் ஜெப குறைவு இருக்கா? வேத வாசிப்பு குறைவு இருக்கா? பரிசுத்த குறைவு இருக்கா? உங்களுக்காக கழுத்தை கொடுக்கறதுல குறைவு இருக்குதா? ஹல்லேலூயா. உங்களுக்காக கொடுக்கறதுல குறைவுள்ளவனா இருக்கிறேனா? எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் கேட்டால் நல்லா இருக்கும் பாருங்க. ஒவ்வொருவரும் என்ன கேட்கணும்? எசப்பாட்ட என்ன கேட்கணும்? என்னிடத்தில் என்ன? நமக்கே தெரியும். அவரு சொல்ல வேண்டிய கேள்வியை கேட்டாலே போதும், ஆன்சர் நமக்கே தெரிஞ்சிடும். கேள்வியை கேட்க மாட்டோம், அதான் பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையோட, ஏசப்பா என்கிட்ட என்ன குறைவு இருக்கப்பா, அதை கேட்போம் என்றால் அவர் உணர்த்துவார். அவர் என்ன செய்வார்? உணர்த்துவார். நீ காலையில் என் சமூகத்தில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது, நீ 10 மணிக்கு போகிறோமான்னு சொல்லுவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீ 8:30 மணிக்கு தான் எழும்புகன்னு சொல்லுவார். அல்லேலூயா. நீ தசம பாகத்தெல்லாம் நீ வஞ்சிச்சு வைக்கிற, எனக்கு கொடுக்க வேண்டியதை முழுசா என்ன செய்யலை, கொடுக்கலம்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என் சமூகத்தில் வாஞ்சியா ஆசையா என்ன செய்யலை, ஓடி வரலன்னு சொல்லுவார். அல்லேலூயா. நீ முகாம்னா ஓடி வந்துடுற, மற்ற நேரமெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்க, வரமாட்டேன்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எல்லாத்துலேயும் நீ முதலிடம் வைக்கணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. நீ டெய்லி ஒரு வசனத்தை தான் வாசிக்க, நீ சில அதிகாரங்களெல்லாம் வாசிக்கணும்னு சொல்லுவார். இந்த வசனத்தை வாசிச்சு வாசிச்சு உன்னுடைய உள்ளான மனுஷன்ல நீ பலனடையணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. என்ன குறை உண்டு ஆண்டவரேன்னு கேட்கும்போது, நீ ஒரு நாள் கூட என்னை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலையே, ஒரு நாள் எத்தனை பேரை சந்திக்கிற, இயேசு நல்லவர்னு ஒரு வார்த்தை என்னை பற்றி சொல்ல மாட்டியா, அந்த குறைவு வாங்கிட்ட இருக்குன்னு சொல்லுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய குறைவுகளை சொல்லி குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்முடைய குறைவுகளை மாற்றி அந்த குறைவு இருக்கிற இடத்துல நிறைவை கொண்டு வர விரும்புகிற தேவன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நேரமாகிவிட்டது. ஹல்லேலூயா. முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாமல் வாழணுமா? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னிடத்துல என்ன குறைவுண்டு ஆண்டவரே? மனசார கேட்கணும், மனசார கேட்கணும். பைபிள்லாம் பிறகு உள்ள வைக்கலாம். மனசார கேட்கணும், என்கிட்ட என்ன குறைவு உண்டப்பா கேளுங்க, கேளுங்க. அவர் சந்தோஷப்படுவார். எசப்பா, நான் எதில் மாறணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை எதில் மாறணும் ஆண்டவரே, அந்தரங்கங்களில் ஏதாவது மாற்றம் வரணுமாப்பா சொல்லுங்கப்பா. அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லையோ, சிந்தனையில் பரிசுத்தம் இல்லையோ ஆண்டவரே, அதில் இருக்கிற குறை மாறட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல ஒரு நிறைவு வரட்டும். வாயின் வார்த்தைகள் கண்ட்ரோல் இல்லாமல் பேசுகிறானா, மற்றவங்களுடைய குறைவுகளை பேசுகிறானா, பரிசுத்தம் இல்லாத வார்த்தைகள் வருகிறதா ஆண்டவரே, அந்த குறைவெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. வயோதிபர்களை மதிக்காதபடிக்கு காரணம் இல்லாமல் அவர்களை பகைக்கிறேனா, அவர்களை எதிர்க்கிறேனா ஆண்டவரே, அந்த குறைவு எனக்கு மன்னி ஆண்டவரே. காரணம் இல்லாம வீட்டில் சிடு சிடுன்னு நிற்கிறேனா, சமாதானம் குறைவுபடுவதற்கு காரணமா இருக்கிறேனா, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே. நம்மளே குறைவுக்கு காரணமாகி விட்டு குறைவா இருக்குன்னா ஒரு நாள் அந்த குறைவு மாறாது. அது நிறைவாய் மாற வேண்டும் என்றால் நம்மில் உள்ள குறைவுகள் மாற வேண்டும். மாதத்தின் முதல் ஆராதனையிலும் அவருடைய சமூகத்தில் வந்த நாங்கள், இஸ்ரவேலை நடத்தி வந்த தேவன் எங்களுடைய தேவன், அவர்களுக்கு ஒன்று குறைவு விடாதபடி நடத்தினீர். எங்கள் வாழ்க்கையில் பல குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவரே, அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் பொறுத்து கொண்டு இதுவரைக்கும் எங்களை நிறைவாய் நடத்தி வருகிறீர். எங்களை இன்னும் நடத்துங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறட்டும். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி சம்பூர்ண நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கற்று தருவீராக.